ஹாய், நம்ம இன்னைக்கு உளுந்து கஞ்சி செய்கிறதுன்ட்டு எப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஒரு வெசலில் 1 டம்ளர் பச்சரிசி, அரை டம்ளர் உளுந்து, 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஜாரில் ஒரு மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கூடவே 3 ஏலக்காய், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இது கூடவே ஊற வச்சதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. ரொம்ப நைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை ஒரு வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால நல்லா தோசை பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வெசலில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் விட்டால் கூட கிளம்ஸி ஆகிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இஞ்சி கட்டி கட்டியாக வரக்கூடாதுன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தங்கஞ்சி அல்சர் பேஷண்ட்ஸ்க்கு, உமன்ஸ்க்கு, போன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. குட்டீஸ்க்கும் கொடுக்கலாம். வெயிட் கெய்னிங் ஃபுட்டாக இருக்கும். அல்சர் பேஷண்ட் வாரத்தில் 2 நாள் இந்த கஞ்சியை சாப்பிட்டா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ கஞ்சி நல்லா வெந்துடுச்சு. 1 கப் ஜாக்ரி பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அது நல்லா மெல்ட் ஆகும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃபைனலாக கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை வெது வெது சூட்டில் சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்ப தாறுமாறாக இருக்கும். குட்டீஸ் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. That's all. Healthy உளுந்து கஞ்சி is ready. Enjoy it.